வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய உடல்ல ரத்தத்தில் ஹீமோகுளோபினுடைய அளவை எந்த அளவுக்கு அதிகரிச்சுக்கிறதுக்கு எப்படியெல்லாம் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஹீமோகுளோபினுடைய அளவு ரெட் பிளட் செல்ஸ், அதாவது ரத்த சிகப்பணுக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் போது ஹீமோகுளோபினுடைய அளவும் அதிகரிக்கும். இதன் மூலமாக நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்குமே ஆக்சிஜனை கிடைத்து செல்வதற்கு ஹீமோகுளோபின் தான் உதவிகரமாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஹீமோகுளோபினுடைய அளவு நம்மளுடைய உடலில் குறைஞ்சிருச்சு, அதாவது ரத்தத்தில் குறைஞ்சிருக்கு அப்படின்னா நமக்கு அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த புற்றுநோய், அந்த ரத்த சோகை நோய் ஏற்படும். ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாம் இருக்கும்போது நம்ம சோர்ந்து காணப்படுவோம், நம்மளுடைய வேலைகளை நம்ம முழுமையாக செய்ய மாட்டோம். இது ஒரு தீவிரமான வியாதி. அப்போ இந்த வியாதி வரக்கூடாது அப்படின்னா ரெட் பிளட் செல்ஸ், ரத்த சிகப்பணுக்கள்ல ஹீமோகுளோபினுடைய அளவை அதிகரிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி நம்ம முழுமையாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஹீமோகுளோபினுடைய அளவை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் விட்டமின் சி சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடலாம். விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து நமது உடலுக்கு மிகவும் பயனுள்ள உறுப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனுடைய உதவியோட நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம அதிகரிச்சிக்கலாம். அதோட நம்மளுடைய இம்யூன் பவர் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். மற்றும் நோய்வாய்ப்படக்கூடிய அபாயமும் நமக்கு குறைவாக இருக்கும். விட்டமின் சி ஒரு வகையான டிரான்ஸ்போர்ட்டர் நிறைந்திருக்கக்கூடிய அணு. இது இரும்பு சத்தை உறிஞ்சுவதற்கு உதவிகரமாக இருக்கும். அப்போ விட்டமின் சியினுடைய நல்ல ஆதாரங்களாக இருக்கக்கூடிய ஆரஞ்சு பழம், எலுமிச்சை பழம், கிவி பழம், பப்பாளி பழம் மற்றும் ஸ்ட்ராபெரி போன்ற பழங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது விட்டமின் சி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கிறதால இரும்பு சத்தை உறிஞ்சி ரெட் பிளட் செல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி ஹீமோகுளோபினுடைய அளவை இன்க்ரீஸ் பண்ணுறதால உங்களுக்கு ரொம்பவே ஆரோக்கியமான முறையில் இந்த இரும்பு சத்து குறைபாடால் ஏற்படக்கூடிய அந்த அனீமியா ப்ராப்ளம் எல்லாம், இந்த ரத்த சோகை பிரச்சனைலாம் நீங்கள் வராமல் தரத்துக்கலாம், குணப்படுத்திக்கலாம். தினமும் நீங்கள் ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிடலாம். தினமும் ஒரு ஆப்பிளை சாப்பிடுவது மருத்துவர்களே நம்ம சந்திக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம ஆரோக்கியமாக இருப்போம் அப்படின்றத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. உண்மையில் ஆப்பிள் பழம் ஒரு வகையான சூப்பர் பழம். இதில் இரும்பு சத்து மட்டும் இல்லாமல் ஹீமோகுளோபினுடைய அளவை அதிகரிக்கிறதுக்கு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய பல ஊட்டச்சத்துக்களும் இருக்குது. நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா பீட்ரூட் அல்லது மாதுளை போன்ற பழங்களோட ஆப்பிள் பழத்தை சேர்த்து ஜூஸ் மாதிரியும் எடுத்துக்கலாம், அல்லது அப்படியும் நீங்கள் சாப்பிடலாம். இது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபினுடைய அளவை சமநிலைப்படுத்துறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ ஹீமோகுளோபினுடைய அளவை சமநிலைப்படுத்தி உங்களுக்கு போதுமான அளவுக்கு வைத்துக்கொண்டு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தினமும் நீங்கள் ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கலாம். ஹீமோகுளோபினுடைய அளவை அதிகரிக்கிறதுக்கு ஃபோலேட் சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் உட்கொள்ளணும். ஃபோலேட் அப்படின்றது ஒரு வகை விட்டமின் பி. இது ஹீமோகுளோபினுடைய உற்பத்திக்கு உதவியாக இருக்கும். உடல்ல ஃபோலேட் போதுமான அளவு இல்லை அப்படின்னா ரத்த சிகப்பணுக்கள் முதிர்ச்சி அடையாது. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா உடல்ல ஃபோலேட் குறைபாடு ரத்த சோகை ஏற்படக்கூடிய அபாயத்தை உங்களுக்கு கொடுக்கலாம். அப்போ ஃபோலேட் குறைபாட்டை போக்குறதுக்கு கீரை, வேர்க்கடலை, முழு தானியங்கள், முட்டை போன்றவற்றை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கணும். ஸோ இதில் ஃபோலேட் சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதால உங்களுக்கு இப்போ இந்த ரத்த சிகப்பணுக்கள் ரெட் பிளட் செல்ஸ் கரெக்டான அளவில் இருக்கிறதால ஹீமோகுளோபினும் உங்களுக்கு சரியான அளவில் இருக்கும். இதன் மூலமாக அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை பிரச்சனை எல்லாம், மற்ற ரத்தம் சார்ந்த பிரச்சனைகளையுமே நீங்கள் வராமல் தடுத்துக்கலாம், குணப்படுத்திக்கலாம். தேவையான சப்ளிமெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ஹீமோகுளோபினை அதிகரிக்க விரும்புகிறவங்க மருத்துவருடைய ஆலோசனையின் பேரில் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஹீமோகுளோபின் நமது ஆரோக்கியமான உடலுக்கு மிகவும் முக்கியமானது அப்படின்றத நிலைவில் வச்சுட்டு உங்களுடைய உடலில் அதனுடைய குறைபாடு இருக்கிறது சரி கிடையாது. அதனால் நீங்கள் இந்த மருத்துவருடைய ஆலோசனைப்படி சப்ளிமெண்ட்ஸும் எடுத்துக்கலாம். எனவே உங்களுடைய உணவின் அந்த டயட் நீங்கள் எடுத்துக்கிறீங்களே, அந்த சாப்பாடு, அந்த உணவுகள் அதோடைய உதவியோடு வழங்கப்படாவிட்டாலும் மற்றும் அடிக்கடி சோர்வு மற்றும் பலவீனம் உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிபுணர்களை ஆலோசனையின் பேரில் ஹீமோகுளோபின் அதிகரிக்கிறதுக்கு சப்ளிமெண்ட் எடுத்துக்கலாம். இது உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த உணவுகளை தொடர்ந்து சாப்பிடுங்க. உங்களுடைய ரத்தத்தில் ஹீமோகுளோபினுடைய அளவை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிங்க. அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய மற்ற ரத்தம் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளையுமே நீங்கள் குணப்படுத்தி வராமல் தடுத்துக்கலாம். ஆரோக்கியமான முறையில் ரத்தத்தை அதிகரிக்கிறதுக்கு இயற்கையான இந்த உணவுகளை சாப்பிடுங்க. மருத்துவர்கள் ஆலோசனைப்படி இந்த சப்ளிமெண்ட்ஸும் எடுத்துக்கோங்க. நலமான முறையில் வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.